அம்மா சொல்லும்போது கணவனா நிச்சயமா ஏத்துப்பா. இது நடக்குமா மேம்? உன் காதல நீ உண்மையா நம்புறியா? நம்புறேன். அப்ப நிச்சயமா இது நடக்கும். இனிமே ஆனந்தி உன்னை பார்த்தா சங்கோஜப்படக்கூடாது. பழைய மாதிரி அவ ஈஸியா பழகணும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா அவகிட்ட பழகணும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களை நான் நம்பலாமா மேம்? நீ என்ன உன் அம்மாவா நினைக்கிறல்ல? நானும் உன்னை என் புள்ள மாதிரி தான் நினைக்கிறேன். புள்ளையோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த அம்மாவோட கடமை. நிறைவேற்றி வைப்பேன். தைரியமா போ. செக்கிங்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் போல இருக்கு. என்ன காயத்ரி ஆச்சு? ஏன் வரும்போதே புலம்பிட்டே வர? இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவன் எவனோ. பைக் டாக்ஸினா? அது ஏய், இந்த ஆட்டோ கார்ல எல்லாம் வாடகைக்கு பணம் கொடுத்து போறோம்ல, அதே மாதிரி பைக்குக்கும் பணம் கொடுத்து போக முடியும். அதுதாண்டி பைக் டாக்ஸி. ஓ சரி சரி, நீ சொல்லுமா. இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவன் எவனோ ஒருத்தன் கூட ஒருத்தனை உட்கார வச்சுட்டு ரோட்ல ஒரு அம்மா கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டு போயிட்டான். என் கூட வேலை பாக்குற டெலிவரி பசங்க சில பேரு பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அதனால எங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டு விசாரிச்சுட்டு போறாங்க. ஒரே டார்ச்சரா போச்சு. அடப்பாவிகளா, இல்லாதவங்க பொழைக்க ஏதேதோ பொழப்ப கண்டுபிடிச்சா அதை வச்சு இந்த களவாணி பசங்க களவாண்டுகிட்டு திரியறாங்களா? வேலைங்கிற மாதிரிதான். வர வர இந்த செயின் ஸ்நாச்சிங் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. லேடிஸ் எல்லாம் பாவம், இதனால கழுத்துல தாலி செயின் போடவே பயப்படுறாங்க. செயின் மட்டுமா போது, எவ்வளவு பேரோட உயிரே போயிருக்கு. இவங்கெல்லாம் யாரு, எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியல. அவனுங்க பார்க்க திருடங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீசென்ட்டா இருப்பானுங்க. நீங்க வெளியே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாதா? இன்னைக்கு நடந்த பிரச்சனை படி அந்த பைக் நம்பர் தெரிஞ்சாலே போதும். அந்த பைக் டாக்ஸி கம்பெனில பேசி அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா போலீஸ்க்கு இது வரைக்கும் அந்த வண்டி நம்பர் கிடைச்சதா என்னன்னே தெரியல. ஏய் காயத்ரி, செயினா இருக்கும்போது செயினை காப்பாத்தணும்னு நினைப்பாங்களா இல்ல வண்டி நம்பரை நோட் பண்ணுவாங்களா? பதட்டத்துல அதெல்லாம் தோணாதுடி. எதுக்கும் நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. தெரிஞ்சவங்க கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. முக்கியமா வயசானவங்கள தான் அவங்க குறி வைக்கிறாங்க. சரிடி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சரி. எத்தனை தடவை போன் பண்ண? ஒரு தடவையாவது என்ன பிரச்சனைன்னு கேட்டியா? திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லியாவது போனை கட் பண்ணியா? என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாருவாணி, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில வந்திருக்கேன். நீ வேற ஆரம்பிக்காத, அமைதியா இரு. என்னது ஆரம்பிக்கிறனா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எந்த நேரமும் பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதா? காலையில இருந்து ஒரே இருமல், ஜுரம் வேற. அத சொல்லதான் போன் பண்ண. எடுத்து என்னன்னு கேட்க தோணல. இப்ப வந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றேன். உனக்கு ஜுரமா இருந்தா பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி போட்டு தொலை வேண்டியதானே? அது கூட நோய் நோயின்னு போன் பண்ணிட்டே இருப்பியா? நீ போன் பண்ணதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன்னு தெரியுமாடி உனக்கு? என்ன சும்மா பிரச்சனைன்ற? அப்படி என்ன என்னால
உனக்கு பெரிய பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ சும்மா ஃபோன் பண்றியேன்னு பைக் நிப்பாட்டின கேப்ல பைக்ல இருந்த கஸ்டமர் ரோட்ல போற ஒரு அம்மாவோட கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டாண்டி. என்ன சார் பண்றீங்க? அப்படியே இறக்கிடுங்க. எடுடா வண்டி, எடு வண்டி, எடுடா எடு, போ சீக்கிரம் போடா. ஏய் எடுடா வண்டி, எடுடா குத்திடுவேன். அங்கே நிறுத்தி சண்டை போட்டுக்க வேண்டியதானே வேலு? உன்னை யாரு பைக் எடுத்துட்டு போக சொன்னது? ஏய் அவன் கத்திய இடுப்புல வச்சு குத்திடுவேன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்ற? நமக்கு நேரமே சரியில்லை வாணி. அன்னைக்கு நகை, இன்னைக்கு இந்த பிரச்சனை. பேசாம போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். அதான் கரெக்ட். நில்லு வேலு. போலீஸ்ல போய் சொல்லி என்ன பண்ண போற? அந்த திருடனை பிடிக்க சொல்ல வேண்டியதுதான். செயினை பறி கொடுத்தவங்க நம்மள மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் வேலை உண்டு, நீ உண்டு நிறு. என்னடி பேசுற? இங்க பாரு வேலு, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ போய் இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல உன்னதான் பிடிச்சு உள்ள வைப்பாங்க. போலீஸ பொறுத்த வரைக்கும் நீயும் திருடனும் ஒண்ணுதான். அவனை பிடிக்கிறாங்களோ இல்லையோ உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா உன் பைக்ல டிராவல் பண்ணி தான் அவன் செயின் அறுத்திருக்கான். அந்த அம்மா விதி நகையை பறி கொடுக்கணுங்கிறது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்மள காப்பாத்திக்கவே ஆள் இல்ல. இவர் இதுல போய் நகையை காப்பாத்த போறாரா? எனக்கு முடியல வேலு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் இப்படிலாம் நடக்குன்னு எனக்கு தெரியல வாணி. கையில பணம் சுத்தமா இல்ல. சரி வா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலாம். என்னால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர முடியாது வேலு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போ. அது வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன். கடைக்கு போகும்போதெல்லாம் சண்டை போட்டு 2 கட்டப்பை வாங்கிட்டு வந்து வச்சாலும் எங்கேயாவது வெளியில போகணும்னு தேடும் போதுதான் ஒண்ணு கூட கிடைக்காது. எங்க போச்சு?